மாதிரிதான் 2 கோடி பேருக்கு நான் வேலை 20 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க போறேன். வருஷத்துக்கு 2 லட்சம் பேருக்கு வேலை 2 கோடி பேருக்கு கொடுத்தோம்னா 5 வருஷத்துல 20 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க 2 கோடி பேருக்கு கொடுத்தோம்னா 5 வருஷத்துல 20 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க போறேன். அறிவிச்சது யாரு? மோடி. இதுக்குதான் எனக்கு அப்படி பேசுறாரா இல்லை குழம்பிட்டாரா தெரியலையே. காய்ஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃப்ளிப்கார்ட் அமேசான் ரெண்டுலேயுமே இந்த செப்டம்பர் 23 வந்து ஆஃபர் வருது. நிறைய ப்ராடக்ட் வந்து ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். எந்தெந்த ப்ராடக்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து என்னென்ன ப்ராடக்ட் எவ்வளோ ப்ரைஸில் வருது அப்படிங்கிற நாங்கள் போட்டே இருப்போம். ஆஃபர் டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, அதை தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பயோலி லிங்க் கொடுத்துருங்க, சரிங்களா? டேய் என்னடா? கேப்டன் அமெரிக்காடா. தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சுவிட்ச் எவ்வளோ ஆளில் இருக்கு, எவ்வளோ ஆன் பிடிச்சிருக்கு, ஆஃப் பண்ண வேண்டியதான் இல்லை. சுவிட்ச் மேலே தூக்கிட்டீங்களே, அதான் ஆஃப் பண்ண சொன்னேன். ஸ்கூல் யாராவதுங்க? எங்க இருந்தா போறியா? ஒயில் கால் என்ட்ரியா? இல்லை ஒரிஜினல் மாதிரி இருந்துச்சுல நடந்து போனது. நானும் உண்மையாக நடந்து போன பார்த்தா எடிட் பண்ணியிருக்கானுங்க. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் டு மாதம்பட்டி ரங்கராஜ் ஆன் லாஸ்ட் டே ஆஃப் குக் வித் கோமாளி 6. ரங்கராஜ், நீ ஏன் வீட்டுக்குள்ள வந்துட்ட? நான் தாங்கிட்டேன். ஒரு நாள் நான் உன் வீட்டுக்குள்ள வருவேன். சொல்வதில் உண்மைக்கா? தாங்க மாட்டேன். வாய்ப்பு இருக்கு, வருவான். ஓ மை காட், சாரி. ஏல் ஒரிஜினலோட இது பக்காவா செட் ஆகுதுல, நல்லா இருக்குல்ல. சூப்பர். இது கொஞ்சம் பழைய வீடியோ தான், பட் கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் புதுசா வந்திருக்கு, அதை பார்க்கணும். என்னோட பெண் குழந்தைக்கு ஒரு நல்ல தமிழ் பெயர் தேடிட்டு இருக்கேன். நீ அல்லது நீ வரிசையில் உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல தமிழ் பெயர் இந்த எழுத்துக்கள் இருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க. ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த பேர்ல ஒரு நல்ல தமிழ் பெயர் கிடைக்கிறதுக்கு. நீலி, சூலி, ஹோலி, நிஞ்சா அட்டோரி, நிவாரன் 90. அடுத்து நீர்மூழ்கி, நிஜாம்பாக்கு, நீதாண்டா டிரைவர். போன வாட்டி நிம்டா தோஸ்டா டெல்மி அதை ஓடி விட்டாங்க. இப்போ நீதாண்டா டிரைவர், ஒன்ன வச்சுதாண்டா வண்டி ஓட்டும். நீ வருதுல ஓடு பேர. எப்படியெல்லாம் யோசிக்கானுங்கயா. மீ அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் இன் எக்ஸாம். மைட்டோகாண்ட்ரியல் சிந்தசிஸ், நாட்ரோசிந்தசிஸ், ஸ்மூத் மியோசிஸ், மாஸ்டர்பேஷன். எப்படிப்பா யோசிக்கும்? உண்மையா நடந்தா கடைசியில எவ்வளவு யோசிச்சிருக்கணும். என்ன உண்மையா அதான் ஆன்சரா இல்ல போடலாமோ கூடாதா? இல்ல பயமா இருக்கலாம், மார்க் வேணும்ல, கெட்ட வார்த்தையில அது. I was cornered. I was helpless. அரங்க மதிர விசில் பறக்கவே. ஹலோ, என்கிட்ட பேசாதீங்க. எங்க அப்பா ராஜசேகர் உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. என்கிட்ட தயவு செஞ்சு பேசாதீங்க ப்ளீஸ். நான் தான் கூட பேசவே இல்லையப்பா. இப்ப பேசுனீங்களே, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க. இல்ல பேசாதீங்க சார், எங்க ஃபேமிலிக்கு உங்களுக்கு பிடிக்காது சார். பேசாதீங்க சார், பேசாதீங்க. அலிஷா எதுக்குடா அந்த பொண்ணை போட்டு அடிக்கிற? எனக்கு அந்த பொண்ணு தெரியல, உனக்கு தெரிஞ்சவளா இருப்போம்னு சொல்லி தான்டா கூப்பிட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ரூமை விட்டு என்ன வெளியே கூப்பிட்டாலே யாரா இருந்தாலும் அடிச்சு தம்சம் பண்ணிடுவேன். வெள்ளை புறா ஒன்று நாகார்ஜுனாவா? ஓ இவதா? எனக்கு ஏன் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. இதுபாடா யாருன்னு உனக்கு தெரியல. தாரை காட்டுறீங்க வா, நான் அப்பாவை அடிச்சு கொண்டு இழுத்துட்டு வர பாரு. அண்ணா எங்க எதுல? ஐயோ அற்புதமா இருக்கீங்களே. இப்பவாவது உனக்கு அடிச்சு எங்கேயாச்சும் அழகா இருக்கீங்கன்னு சொல்றாப்ல. என்ன எழவியாது. உண்மையா சொல்லப்படா இந்த மாதிரி நம்ம சைமன் வந்து அந்த படத்தை சொன்னாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. அந்த மாதிரி தான் படம் போச்சு. வந்துச்சா? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஏடாடி இதெல்லாம் நியாயம்? 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஒப்பனை உங்க கண்ணு முன்னாடி தான் பண்ணேன். என்னடி அப்பவே பழி வாங்காம 30 வருஷம் கழிச்சு நானே உங்ககிட்ட வந்து நான் தான் உங்க ஒப்பனை கொண்டேன்னு சொல்றேன். அப்ப கூட உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுது. இதெல்லாம் ரவுடியா? சரியா நீ என்கிட்ட இருந்தா தப்பிச்சிருக்கலாம்டா. ஆனா உன்னை அடிக்கிறதுக்கு அவன் வருவான்டா. அவன் வந்துட்டான்டா. யாரு துண்டு பிடி குடிக்கதானே?
அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா அதை கேட்கவா? யாரா அவன் தாண்டா என் அண்ணன், இன்டர்நேஷனல் ரவுடி. இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய ரவுடியா? அண்ணே அண்ணே ஒரு பீடி கொடுங்க ப்ளீஸ். அண்ணே அண்ணே ஒரு பீடி கொடுங்க ப்ளீஸ். ஒரு பீடி கொடுங்க ப்ளீஸ். என்னடா இது இன்டர்நேஷனல் ரவுடின்னு சொன்ன, பீடிக்கு செத்து போற குரூப் பாருங்க. ஓ நீ வாடா, உனக்கு வேற பீடி வாங்கி தரேன். மொத்த கூலி படத்தை ஒரே ரீல்ல முடிச்சிட்டாங்கப்பா. முடிச்சுட்டாங்க சொல்றது, கூலி படத்தையே முடிச்சு விட்டாங்க. பட் நல்லா இருந்துச்சு, சூப்பரா பண்ணீங்க. மை மெமரி பவரா. நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு. படப்பிடிப்பு எந்த அளவுக்கு போயிருக்கு சார்? எப்போ எதிர்பார்க்கலாம் எந்த படம்? நாகார்ஜுனாவா? எனக்கு சத்தியமா புரியல. அவர் தெளிவா தானே கேட்டாரு. நீங்களே பாருங்க. நல்லா போயிட்டு இருக்கு. படப்பிடிப்பு எப்படி போயிட்டு இருக்கு? கூலி படம். அதுக்கு தலைவர் நச்சலா நல்லா போயிட்டு இருக்குன்னாரு. அதுக்கடுத்து எப்போ ரிலீஸ் எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி கேட்கும்போது என்ன படம் கேட்டா என்ன அர்த்தம் இது? தெளிவா யா இப்படி வாழ்த்துக்கிறேன். என்ன அயன் படம் வில்லனை வரைஞ்சு வச்சிருக்க? அயன் படம் வில்லனா? சால நீயா இருக்க பேசிட்டு இருக்கல, நீ என்ன நடுவுல அப்படி கேட்பாங்க. ஓ லவ்வரா? பொண்ணுன்னு எழுதி போடுங்க சார், பக்கத்துல பொண்ணுன்னு எழுதி இருக்கலாம்ல. உனக்கு இந்த அவமானம் தேவையா? நார்மலா ஒரு பட்டு சேரி முழுசா முடிக்கிறதுக்கு 2000ல இருந்து 3000 அந்த பட்டு புழுக்களை வந்து கொல்லுவாங்க. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. அது ஒரு மாதிரி போட தோணாது சார். ஒண்ணு கொண்டு அது போட்டு அப்படி சிக்கன் மட்டன் சாப்பிடும் போது நல்லா இருக்கா? சரியான கேள்வி. அது வேற டாபிக் மேம். வெஜ் நான்வெஜ் அது அப்படி போகும். என்ன புரியும்? எப்படி உயிரோட சாப்பிடுறீங்களா? கரெக்டாக தான் கேட்காங்க. சிக்கன் மட்டன் வந்து நான் கூட இல்லை, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்கன்னு நினச்சோம்ல. சிக்கன் மட்டன் சாப்பிடுவாங்களாம், அது வேற டாபிக்கா? அது உயிர் கிடையாது. ஆனால் பட்டு புழுவா, அது பட்டு பூச்சி, அதை கொள்றது தப்பான். தம்பி லண்டன் வரைக்கும் வந்தது தான் வந்துட்ட, ஒரு குரல் சொல்லிட்டு போ. ஆக 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 ஆக. ஆக யார் பேசுறா? ஆக தொகுதியில என்ன பிரச்சனை? எது நாதா பிரச்சனையா? ஆக டாடி எப்படி யோசிக்கீங்க? கரெக்டா 7 வரி வருதுல, மேல 4 கீழே 3. ரியல் மை எலகன்ஸ். கோமன் இல்ல. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் காமாட்சி வாழ்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் கோமாட்சி. இப்ப நான் வந்து உங்களை அடிக்க வரேன், கொல்ல வரேன். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? உங்களை காப்பாத்திக்கணும், என்ன பண்ணுவீங்க? திருப்பி எடுப்பேன். நான் உங்களை கொல்ல வரேன்னு என்ன பண்ணுவீங்க? அந்த பக்கத்துல குத்து வழக்கு எடுத்து குத்துவீங்க. அதுக்கு முன்னாடி நடக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா? இப்ப இதையும் தூக்குறீங்க. தூக்கலையா? இது வேர்க்குது, கசகசன்னு உள்ள இருக்குதா நமக்கு? உள்ள வேர்க்குதா? ரியல் மெய்யலகத்து கரெக்ட் தான். ஆனால் உண்மையாகவே சரியான காமெடி டியோனா இருக்குதாம்ல. சிரிப்புக்கு கேரண்டி. சரிக்கு வைங்க பாப்போம். ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு குலவை போட்டி. யாருக்கெல்லாம் குலவை இட தெரியுமோ அவங்களாம் எந்திரிச்சு நின்று குலவை இடலாம். ஓகே, இது நல்லா இருக்கு. இல்லம்மா, கொஞ்சம் நீங்க சிரிக்காம ட்ரை பண்ணுங்க. தப்பு. என்ன வளர்றதா? ஓகே, அடுத்தவங்க. இல்ல சென்டர் பிளஸ் மியூசிக் மாதிரி இருக்கு. ஓகே, ட்ரை பண்ணுங்க. அது எப்படினாலும் வராது, உங்களுக்கு கஷ்டம் தான். நக்கல்யா அவனுக்கு. ஹலோ 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 ஹலோ, சிக்னல் இருக்கா? ஹலோ ஹலோ. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா என்ன எல்லாத்தையும் கலாய்க்கிறாரு. நமக்கே வராது. கடைசி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட். யாக்கா கத்திரிக்க யா? பிசாசு. அந்த ஓப்பனிங் கரெக்டா இருக்கு, பட் வெளியில இருக்க நாய் செத்துருச்சுன்னாங்க. பாத்துங்க. நம்ம ஒரு டைம் ட்ரை பண்ணுமா? ஃபர்ஸ்ட் உள்ளதை பார்த்தோம், அப்பதான் நமக்கு வரும். வருதான்னு தெரியலையா? சரி வேண்டாம், கேவலமா இருக்கு. சைனா வாஸ் கோனா ஹாவா.
என்ன பண்ணுதான் அவன்? என்ன நடக்குங்க? கணக்கு தான் போறானா? கரெக்டா 54 760 பார்க்கலாம் சரியாக பார்க்கலாம். என்ன எழுதி இப்பெல்லாம் மேல கணக்கு போடுவீங்க? ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அப்படிதான் தோடிச்சு. ரெண்டாவது கூட கொஞ்சம் ஒழுங்கா பட மாதிரி இருந்துச்சு. கடைசியில் வந்து அவன் இட்டு நடக்கான். என்ன தூக்கமே வர மாட்டேங்குது. ஹலோ சொல்றா, என்னடா பண்ற? தூங்கி என்ன இருக்கேன்டா. கீர்த்தி ஏன்டா அவனை விட்டு போனா? நிம்மதியா தூங்கலாம். சங்கீத ஸ்வரங்கள் ஒருத்தன் நிம்மதியா இருந்தா உங்களுக்கு பொறுக்காதால. ஆனா நானும் இது பண்ணிருக்கேன். நல்லா இருக்கும் அது. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? எவ்வளவு அழகா பேச்சு வரல. அவரு குளிராரு, இவன் தாண்டா சரியான விதி. பாவம், அங்குள்ள எல்லாரும் சிரிச்சிருப்பாங்களே. இந்த உலகத்திலே ரொம்பவும் பொறுப்பான புருஷனா நினைக்கிறது இந்த வகை நண்டுகள் தான். எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்ப அதோட பொண்டாட்டி நண்டை தன்னோட கையாலியோ இல்ல அந்த கொடுக்காலியோ என்னன்னு தெரியல அதுல தூக்கிட்டு போயிடும். சில சமயம் புண்ணியம் அதிகமா கிடைக்கிற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் பண்ணும். ஒரு சில சமயம் பதட்டத்துல இன்னொருத்தனோட பொண்டாட்டி நண்டையும் தூக்கிட்டு போயிடும். எப்படியோ பொண்டாட்டி நண்டை காப்பாத்திருச்சுல, அது யாரோட பொண்டாட்டி நண்டா இருந்தாங்க? என்னல உண்மைதான? உண்மையா நண்டு இந்த மாதிரி பொண்டாட்டி தூக்கிட்டு போமா? எனக்கு தெரியாதுப்பா. முறை பொண்ணும் மொட்டை மாடியில காய வச்ச வத்தலும் ஒண்ணு. எப்ப எவன் தூக்கிட்டு போவானே தெரியாது. ஃபினான்சியல் கண்டிஷன். कुंदन अपने को लेट हो रहा है यार, अदिति से मिलने जाना है, जल्दी चल। अरे यार एक ही अंडरवियर थी वो भी गिर गई। अबे तू खुद भी पहले अंदर से, किसको क्या पता चल रहा है? जल्दी चल, टाइम नहीं अपने पास। ठीक है तो चल, मैं आ रहा हूँ जल्दी। ஈரோட்டூர் அப்படியே எடுத்து போட்டுருவான். ஈரோட்டூர் எடுத்து போட்டாங்களா? ஒரு ஜட்டி போடலையா? आपको चोट ज्यादा लगी है तो टिटनेस का इंजेक्शन लगेगा, मोड़ जाइए। तो कंधे पे लगा दीजिए। नहीं कमर पे लगेगा। नहीं यार, यहाँ पे लगा दीजिए। नहीं कमर पे ही लगता है। कब से नर्स बोल रही है, घूम के लगा लेना घूम पे। பாவம்ல, அவனே சட்டி இல்லாம எதையோ போட்டு வந்திருக்கான். அவனை கூட்டி போய் எனக்கான இந்த மாதிரி ஒரு டைம் நடந்துச்சுப்பா. அது எப்படியா வாயால சொல்லுவேன்? இது மாதிரி ஹாஸ்பிட்டல் போட ஊசி போடுறதுக்கு படுத்து தான் போடணுன்ட்டாங்க. நான் இல்லை நின்று போட குப்புறப்படுத்தான் போடணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் பட்ட வேதனை இருக்க தாங்க மாட்டேங்க. இது என்னன்னு தெரிய தாங்க மாட்டீங்க. அன்னைக்கு ஜட்டி போடல. பெரிய விஷயம் மறக்க மாட்டேன். டே மச்சான், இப்படி பீடி மாதிரி ஒல்லியா இருக்க, ஜிம்முக்கு போய் உடம்பேத்துறால மச்சான். ஜிம்முக்குலாம் போகணும்னா ஒன்னு டிப்ரெஷன் இருக்கணும், இல்ல மோட்டிவேஷன் இருக்கணும். அப்பதான் மச்சான் கரெக்டா இருக்கும். இப்ப என்ன உனக்கு ஜிம்முக்கு போறதுக்கு மோட்டிவேஷன் ஆகணுமா? அங்க இருக்கா பாரு நம்ம ஏரியா பொண்ணு, அவகிட்ட போய் லவ் யூ சொல்லு. அவ பலார்னு ஓங்கி செவுல்ல ஒண்ணு வைப்பா. அத மோட்டிவேஷன் எடுத்து ஜிம்முக்கு போ. சரியான ஐடியா. இப்ப நான் எப்படி லவ் சொல்ற மட்டும் பாரு. ஏங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்லங்க அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்ல, என்ன விஷயம்னு சொல்லுங்க. அது வந்து எப்படின்னா, நான் உங்களை லவ் பண்றேங்க. அடிச்சுட்டா இத சொல்ல இவ்ளோ நாளா? எனக்கும் ஓகே. அப்படியா? ஏங்க இதுக்கெல்லாம் காரணம் என் ஃப்ரெண்டு தாங்க. அப்படியா? இப்ப அவர் எங்க இருக்காரு? தோ அங்கதானே இருந்தாங்க. போனா நைஸ் ஜோக். பேசாம சும்மாவே இருந்திருக்கலாம். ஜனவரி 2025. நான் இது வரைக்கும் இறங்கினது இல்லடா ஃபீல்ட்ல. இப்ப ஸ்ட்ரெயிட்டா இறங்குறடா. நீங்களா நானும் மோதி பாத்துக்கலாம்டா. என்ன வண்டி ரெடி ராஸ்கல். பால்டாயிலா குடிக்கிற பால்டாயில வெக்கமா இல்ல உனக்கு?
பால் டாயில் மட்டும் தான் குடிக்கல, எல்லா அடியும் எங்கேயாச்சு. இன்ஸ்டாகிராம் போயிட்டு, ஃபேஸ்புக் போயிட்டு, யூடியூப்பில் காப்பிரைட் விழுந்துட்டு, இந்த யூடியூப் மட்டும் கொஞ்சம் பொழைச்சிட்டு இருக்கு, காப்பிரைட் முடிஞ்சு வந்துட்டு, யூடியூப் போயிட்டு அவ்வளோதான், பால் டாயில் குடிச்சிடலாம். தோத்துக்கிட்டே இருக்கீடா. நம்மலாம் பால் டாயெல்லாம் குடிக்க மாட்டோம், சிம்பிளாக பிஸ்னஸில் இறக்கிடுவேன். சின்ன பிஸ்னஸ் மாடல் சொல்லிட்டா, அதாவது உங்களுக்கு 10,000 ஆண்ட்ராய்ட் ஃபோனை வெறும் 1000 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லிட்டு 250 ரூபா தான் ப்ரீ புக்கிங் சொன்னால் அடித்து நொறுக்கிட்டு வருவீங்க. அவ்வளோ ஆட்டையை போட்டு ஊருட்டு ஓடி வேண்டியதான். என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? இன் ஃபியூச்சர் தமிழ் சமூகத்தின் இசை யாரு சிவகார்த்திகேயன் பிரதீப் ரங்கராஜன்மா ஓடி அனிருத் சூப்பர். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு சிஎம் சிஎம் தளபதி நடத்துகிறார்கள். செம்மையா பண்ணிருக்கீங்களே. இந்த நடக்குமான்னு தெரியல, பட் நடக்கலாம், வாய்ப்பு இருக்குண்ணா. அரட்டிட்டீங்க, நானே எதிர்பார்க்கல. எந்த அளவு திங்க் பண்றீங்க, பரவாயில்லையாப்பா. அதர் கேச்சிங் ஸ்டைல். நம்மாளி மை ஃப்ரெண்ட். சத்தியமா சொல்றப்பல எல்லா டீம்லயும் இப்படி ஒருத்தர் இருப்பாப்ல கேட்ச் எடுக்கிறதுக்கு. எங்க டீம்லயும் இருக்கா, உங்க டீம்லயும் கண்டிப்பா இருப்பா. இருந்தா அவன் பேரை மென்ஷன் பண்ணி போடுங்களேன். இது இது என்னென்ன கேட்ச் எனக்கு சத்தியமா புரியல. ஆனா கேட்ச் எடுத்துடுறானப்பா. இப்படிதான் அப்படி இப்படி இந்த முதல்ல வாய்ப்புள்ளது அப்படி பொழந்து வச்சிருப்போம். ஆனா கேட்சை கரெக்டாக எடுத்துறானுங்க. நம்ம ப்ராப்பரா எடுக்க நம்மளால கூட எடுக்க முடியல. அவனை கரெக்டாக அமைக்கிறானுங்க. எல்லாம் அமைக்கி பழக்கம் போல. சரி ரைட்டு, அவ்வளோதான் கைஸ் வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க. பிடிக்கலாம் என்ன பிடிக்கலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறேன். பட் பிடிச்சிருந்தா அதையும் மறக்காமல் சொல்லிட்டு போங்கடி ப்ளீஸ்ட்டு.